ஹலாக்கு கான், ஜங்கீஸ் கானுடைய பேரன் ஹலாக்கு கான். காட்டுல போய் கொண்டிருக்கிறான். காட்டுல போகும் பொழுது ஒரு ஆலிம கைது செய்கிறான். அந்த ஆலிம் தாயுடைய பேர் தான் ஜமாலுத்தீன். ஜமாலுத்தீனை கைது செய்து ஜமாலுத்தீனை பார்த்து சொன்னான், ஹலாக்கு கான், நீங்க முஸ்லீம்கள் நாயை விட மோசமானவங்க. ஒரு வார்த்தை. ஜமாலுத்தீன் சொன்னார், நீ சொல்றது சரி, ஆனா எங்கள்கிட்ட ஒரு களிமா ஒன்று இருக்கு. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற களிமா மட்டும் இல்லைன்னா நீ சொல்றது சரி. இப்ப உங்களுக்கு அடுத்த மீனிங் என்ன விளங்கும்? இப்ப யார் நாயோட மோசம்? யார் நாயோட மோசம்? இப்ப இது ஹலாக்கு கானுடைய உள்ளத்துல பட்டுட்டு இந்த ஜமாலுத்தீன் பேசினது. ஏண்டா ஆலிம்களுடைய அந்த ஓதல் வார்த்தை அப்படித்தான் இருக்கு. உடனே ஜமாலுத்தீன் சந்தர்ப்பத்தை பயன்படுத்துறார். அபுல் பரக்காத் மால்தீப்ல சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினது போல பேசுறார். ஹலாக்கு கான் சொன்னார், நான் இப்ப சிற்றரசனா இருக்கிறேன், ஒரு சின்ன ஏரியாவுக்கு தான் மன்னனாக இருக்கிறேன். ஒரு காலத்துல நான் பெரிய ஒரு அரசனாக மாறுவேன். அப்படி மாறினால் ஜமாலுத்தீன் உங்கள்ட்ட வாக்கு தாரே, நான் களிமாவை சொல்லுவேன். மாறிட்டு சகோதரர்களே, ஜமாலுத்தீன் ஆலிம் லேசானவர் அல்ல. இவர் பார்த்து கொண்டிருக்கிறார், எப்ப இந்த ஹலாக்கு கான் பெரிய ஆட்சி கிடைக்கல. ஜமாலுத்தீனுடைய சக்கராத். ஜமாலுத்தீன் தன்னுடைய மகன் ரஷீதுத்தீனை கூப்பிடுறார். மகன், ஒரே ஒரு வசியத் மகன், என்ன? இப்படித்தான் ஹலாக்கு என்னிடத்துல வாக்கு தந்திருக்கிறார், நான் பெரும் ஆட்சிக்கு வந்தால் களிமா சொல்லுவேன். மகன், நான் மௌத்தானாலும் இந்த வசியத்தை நிறைவேற்றி. ஜமாலுத்தீன் வஃபாத் ஆகிட்டார். இந்த சம்பவம் ஏன்னா நாங்க வேற இடத்த பேச இருக்கிறோம், வேற இடத்த வந்துட்டோம். சகோதரர்களே, ஹலாக்கு கான் ஆட்சி எடுக்கிறார். ஆட்சி எடுத்தா இப்ப ஹலாக்குவை சந்திக்கல. ரஷீதுத்தீன் எப்படி சந்திக்கிறது? வாப்பட வசியத். ஹலாக்குடைய மாளிகைக்கு பக்கத்துல போய் சத்தமிட்டு அதான் சொன்னார். சத்தமிட்டு அதான் சொன்னார். ஹலாக்கு தூங்கும் நேரம் காதுல அதான் விழுது. எங்களுக்கு தெரியும், இன்றைக்கு தான் மைக் வந்தது. பழைய நம்ம ஸ்ரீலங்கால அதான் சொன்னா முஅத்தினுடைய அதான் 1 கிலோமீட்டர் இருக்கு. அப்படித்தானே? அவ்வளவு சத்தம். அரஃபால எல்லாம் அப்படித்தானே பயான் பண்ணது. இப்ப காதுல விழுது ஹலாக்கூட. என்ன அதான் சத்தம்? உடனே பிடித்து வர சொன்னார் ஹலாக்கு. ரஷீதுத்தீனை பிடிச்சு கொண்டு போய் முன்னால வச்சதோட ரஷீதுத்தீன் ஹலாக்கு கானை பார்த்து சொன்னார், நான் ஜமாலுத்தீனுடைய மகன். யார் ஜமாலுத்தீன்? அப்படின்றதோட ரஷீதுத்தீன் சொன்னார், என்ற வாப்பாவும் நீங்களும் காட்டுல போகும் பொழுது என்ற வாப்பாவை பார்த்து நீங்க சொல்லிருக்கிறீங்க, நீங்க நாயோட மோசம் அப்படின்னு. என்ற வாப்பா சொன்னார், எங்கள்கிட்ட லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற களிமா மட்டும் இல்லைன்னா நீங்க சொல்றது சரி. நீங்க அப்ப என்ற வாப்பா கிட்ட சொல்லிருக்கிறீங்க, நான் சிற்றரசனாக இருக்கிறேன், ஒரு காலத்தில் நான் பெரும் ஒரு ஜனாதிபதியாக மாறுவேன், அப்ப நான் இந்த களிமாவை சொல்லுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. அந்த வாக்கை உங்களுக்கு ஞாபகப்படுத்ததான் நான் வந்தேன். என்ன செய்யறது? இப்ப ஹலாக்கு உடனே தலைய கீழே போட்டுட்டு எழும்பி நின்று சொன்னாராம், அல் ஹுர் லா யுஹ்லிஃபுல் மியாத். ஒரு சுதந்திரவாதி வாக்களித்தால் மாறு செய்ய மாட்டான். உடனே கையை தூக்கினான், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். சகோதரர்களே, எங்கேயோ சென்ற தத்தார் எங்கேயோ மாறியது ஒரு தாயால். ஜமாலுத்தீன் என்ற தாயால், அபுல் பரக்காத் என்ற ஒரு தாயால் தான் இவ்வளவு பரக்கத் மாலைதீவிலே. ஜமாலுத்தீன் என்ற ஒரு தாயால் தான் 20 லட்சம் பேரை கொலை செய்த தத்தார் மாறியது. ஒரு நாள்ல மாறையிலுமா சகோதரர்களே? இவ்வளவு பிரச்சனை இருக்குது உலகத்தில். ஒரு நாள்ல மாறும்.
நாங்க எதிர்பார்க்கிற மஹதி இருக்குதே, நாங்க எதிர்பார்க்கிறோமா இல்லையா ஒரு மஹதிய? எல்லோரும் எதிர்பார்க்கிறோம். மஹதி பிறக்க இல்லை இன்னும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மஹதி என்ற குடும்பத்தை சேர்ந்தவர். மஹதி எப்ப வருவாரோ அன்று இரவு, ஒரு இரவில் உலகத்தில் நீதம் வந்துவிடும். ஒரு இரவில் மாறிடும் உலகம். எப்படி அபுல் பரக்காத், எப்படி ஜமாலுத்தீன், இது வரலாறு. கண்ணியமிக்க சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 ஆண்டுகள் செய்த வேலை என்ன? வேலை என்ன? குர்ஆன் ஓதிக்கார். நீங்க கேட்கலாம், குர்ஆன ஓதி காட்டி படிச்சு கொடுத்தா உலகம் முன்னுக்கு வருமா? முன்னுக்கு வரும். எல்லாரும் முன்னுக்கு போய்த்துருவாங்க. வாலிபர்கள் முன்னுக்கு போயிடுவாங்க, வியாபாரிகள் முன்னுக்கு போயிடுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தெரியாத அறிவா? அதிலேயும் சகோதரர்களே, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை எங்களுக்கு தெரியும், தாயிஃபுடைய சம்பவம் தெரியும். இப்ப தாயிஃபுக்கு போறோமா இல்லையா? நாங்கெல்லாம் அந்த தாயிஃப்ல போய் நபி அவங்க என்ன ஓதினாங்க? வஸ்ஸமாஇ வத்தாரிகா ஓதுறாங்க. சூரா முடியுது, கல்லால் அடிக்கிறாங்க. நபி அவங்களுக்கு தெரியும், இந்த வஸ்ஸமாஇ வத்தாரிக்கு தான் தாயிஃபுக்கு சரி. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சகோதரர்களே சஹாபாக்கள் எல்லாம் சேருவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சூரா ஓதுவாங்க? ஜும்மாவுடைய தொழுகையில நாங்க இன்றைக்கும் பெரிய பள்ளியில கேட்டோம். முதலாம் ரக்காத் என்ன ஓதுவாங்க? சப்பி இஸ்ம ரப்பிக்கல் அஅலா. இரண்டாவது ரக்காத் என்ன ஓதுவாங்க? ஹல் அதாக ஹதீதுல். ஸ்ரீலங்கா முழு பேருக்கும் பாடம்.